ரிசல்ட் வந்துருச்சா? இந்த ஊர் உலகத்துல உன் பொண்டாட்டி மட்டும்தான் உன் டயட்டான்னு சொல்லுவியே, அப்படியே உருகுவியே. அந்த ரிசல்ட்ல என்ன வந்திருக்குன்னு தெரியுமா? சரண்யா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா நீ இல்லையா? எங்கிட்ட ஏன்டா கத்திட்டு இருக்க? நியாயமா நீ கத்த வேண்டியது அந்த கேடுகட்ட சரண்யா கிட்ட. வெற்றிதான் வராமா? எங்க வீட்டுக்குள்ளே வந்து ரவுடித்தனம் பண்றியா? ஏய், நீ எல்லாம் பேசணும்னு வெச்சுக்கோயேன், கொன்றுவேன் பாத்துக்க. ஏய், உன் தங்கச்சி தப்பு பண்ணிட்டான்னு ரிசல்ட் வந்தா ஏன் பையனை போட்டு அடிப்பியா நீ? என்ன சொன்ன? என் தங்கச்சி தப்பு பண்றவளா? உனக்கு அறிவு இருக்கா? ஏய், ரிசல்ட் அப்படிதானே சொல்லுது. டெஸ்ட் எடுக்கும்போது உன் பொண்டாட்டியும் கூட தானே இருந்தா. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? யாரு தப்பு பண்ணுவா யாரு தப்பு பண்ண மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாது? அசோக், நீங்க சொல்லுங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் என்ன வேணா சொல்லட்டும், சயின்ஸ் என்ன வேணா சொல்லட்டும், உங்க மனசு என்ன சொல்லுது அத சொல்லுங்க. என் தங்கச்சி தப்பு பண்றவளா? என்னடா திரும்பவும் அவனை அடிச்சு மிரட்ட போறியா? இருங்க வெற்றி, சரண்யாவோட புருஷனா நான் சொல்றேன். சரண்யா என்னைக்கும் தப்பு பண்றவ கிடையாது. டேய், நீ ஏன்டா இவனுக்கு பயந்துட்டு இல்லாத பழியை ஏத்துக்கற? கேட்டிங்களா அசோக்? இதுக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும். சரண்யா வயித்துல வளர குழந்தை யாரோடது? என்னோடது. அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. கேட்டுக்கிட்டீங்களா? உங்க புள்ள அசோக்கே சொல்றாரு அது அவரு புள்ளதான்னு. ஆனா நீங்க ஒரு வெத்து பேப்பரை கையில வச்சுக்கிட்டு சரண்யாவா தப்பா பேசுறீங்க. நான் கேக்குறேன், பேப்பர் என்னங்க பெரிய பேப்பரு? நம்ம என்ன எழுதுறோமோ அதானே அதுல வரும். ஆனா மனசாட்சி என்னைக்குமே போய் சொல்லாது. இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டி கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். ரிப்போர்ட்ல அவன் தான் அப்பா இல்லன்னு வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? எனக்கு ரிப்போர்ட் தான் முக்கியம். ஓஹோ, அப்போ யார் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. உங்க பையனே நான் தான் அப்பான்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. நான் இங்க வந்தது உங்க யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உங்களை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. நான் உங்க அம்மாவுக்கு பண்ண அநியாயம் அக்கிரமம் அப்படி. உங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டு போகலாம்னு வந்தேன். பரவாயில்ல, நான் கிளம்புறேம்மா. துர்கா, அவரை சாப்பிட்டுட்டு போக சொல்லு. சாப்பிட்டு போங்கப்பா. மாம்சு, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ஒரு வாய் நிம்மதியா சாப்பிட்றேன். ஏன் தெரியுமா? என் பொண்ணுங்க நீங்க பரிமாறுனீங்க இல்லையா, அதாம்மா. இங்கே இருங்கடா. மாமா, தின்னுகிட்டு இருக்க, வர இரு. மாமா, அறிவு இல்ல? எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து கொட்டிக்கிட்டு இருக்க. ஏய் துர்கா, கொசுத்தல தாங்க முடியல. ஏய், நான் நக்கலா? நான் என் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, பேசு பேசு.
பேசிக்கோப்பா. பேசுவோம். மாமா இடத்த காலி பண்ணு முதல்ல. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, எரிச்சலா இருக்கு. வா முதல்ல. டேய் உனக்கு ஏன்டா எரியுது? இது என் பொண்ணுங்க வீடுடா, நான் சாப்பிடுறேன்டா. யோ பொண்ணு விடா, அசிங்கமா இல்ல உனக்கு? இதெல்லாம் எங்க அக்காவுக்கு தெரிஞ்சுது மாமா, அவ்வளவுதான் உனக்கு. ஏய், அவர் இங்கதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாருல, நீ என்ன ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? திறந்த வீட்டுல நீ பாட்டுக்கு உள்ள வர. வெளியே போடா. முதல்ல நீ வெளியே போ. என்ன உன் புருஷன் பக்கத்துல இருக்கான்னு திமிரா பேசிக்கிட்டு இருக்கியா? புருஷன் பக்கத்துல இருக்கிறதுனாலதான் அவ அமைதியா பேசிட்டு இருக்கா. இல்லைன்னா உனக்கே தெரியும், இந்நேரம் 4 மிதி மிதிச்சிருப்பா. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. தம்பி வேண்டாம், இவன் ஒரு பயந்தாங்குழி, விட்டுருங்க. ஓஹோ, அவ்வளோ ஆயி போச்சா? உங்க எல்லாருக்கும் இருக்குது. யோ மாமா வீட்டுக்கு வா, உன் கதை முடிஞ்சுது. வாங்கடா போலாம். துர்கா, உங்க அப்பா கிட்ட சொல்லு. அவர் உங்க அப்பாவா? இங்க வரது போறது, அவர் பொண்ணுங்க கிட்ட அன்பா இருக்கிறது, இதெல்லாம் அவரோட உரிமை. அத நான் ஒண்ணு சொல்ல முடியாது. அதுக்காக நமக்கு சொத்து எழுதி வைக்கிறேன்னெல்லாம் புஷ்பாக்கு முன்னாடி சும்மா கூட சொல்ல வேண்டாம்னு சொல்லு. அதுக்கப்புறம் அந்த புஷ்பா உங்க அப்பாவை சும்மா விட மாட்டா. அம்மா சொல்றதும் சரிதான்ப்பா. இவ இங்க கத்திட்டு போறத பார்த்தா எங்களுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சும்மா இதுக்கெல்லாம் பயப்படாதக்கா. அந்த புஷ்பா என்ன பெரிய இவளா? இல்ல இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? 2 பேரும் என்ன செய்றாங்கன்னு பார்க்கலாம். கரெக்ட் சக்திகா. சக்திகா, என்னோட ரோல் மாடலே நீதான். சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காத யமுனாக்கா. வெற்றி தான் நம்ம கூட இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? அப்பா சாப்பிட்டு போங்கப்பா. விடு துர்கா, அவரே வருத்தத்துல போயிட்டு இருக்காரு. விடு, பாத்துக்கலாம். யோ மாமா வீட்டுக்கு வா, உன் கதை முடிஞ்சுது. என்னையா அப்படி பாத்துட்டு இருக்க? பயப்படாத, எல்லாம் நம்ம வீடுதான். வாயா உள்ள வா. என்னடா மூஞ்சி எப்படி வச்சிருக்காரு? என்னையா இத பார்த்து பயந்து நிக்கிறியா? அது ஒண்ணும் இல்ல, துணி காய போடுறதுக்கு கயிறு வாங்கிட்டு வான்னு சொன்ன, அத போய் இப்படி மாட்டி விட்டுட்டு இருக்கான். ஓ அதுவா? வீட்டை சுத்தி புல்லு நிறைய வளர்ந்துருக்குல்ல, அத வெட்ட அருவா வேணும்னு சொன்ன, பார்த்தா இந்த அருவாளோட வந்து நிக்கிறான். டேய் பயப்படுறாருல, மேல போ. யோ உள்ள என்னையா பண்ற? நான் கொடுத்த ட்ரெஸ் போட்டியா இல்லையா? தோறையா? ஐயோ யோ அழகா இருக்கையா. அழகுல மயங்கிதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னமா இருக்க, ஆனா என்னமோ ஒண்ணு குறையுதே. இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. சங்கிலி திருநீர் எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வரேன்.
ஜம்முன்னு இருக்கையா. இந்த வெள்ளை வெட்டி சட்டையில மினுக்கிறியா? எடுத்து பூசுக்கா. ம். ஏய் உன்ன ஏய் சாவடிச்சிருவாங்க. என்னங்க ஆவீங்களா? இப்படி பண்ணிட்டீங்களே. என்னங்க நல்லா மூச்சு விடுங்க. எந்திரிங்க. டேய், எதுக்குடா அவனை அடிக்கிற? நியாயமா உன்ன அடிக்கணும். பொம்பளை ஆக்சன் பாக்குறேன். வெற்றி தம்பி, வாங்க தம்பி, நாம போலாம். இங்க நிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அம்மா நீங்க இருங்கம்மா. பாத்தீங்களா மாமா, நீங்க யார வேண்டான்னு நடு ரோட்ல விட்டுட்டு வந்தீங்களோ, இப்ப அவங்க தான் உங்க உயிரே காப்பாத்திருக்காங்க. யாரு வேணும் வேணும்னு ஓடி வந்தீங்களோ, அவ தான் உங்களை இப்ப கொல்ல பார்த்திருக்கா. இந்த ரூம்ல போய் கதவு சாத்தினாரு. இவன் வேற பைத்தியக்காரன் அச்சினே இருப்பான். நான் போறேன். ஏய் இருடா, என்ன அப்படியே ஓட விட்டுருவோமா என்ன? தம்பி, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், நாம போயிடலாம். அம்மா நீங்க கொஞ்சம் இருங்கம்மா. நவரு. மாமா மாமா வாங்கம்மா போலாம். ஏய் மீனாட்சி, என்ன என் புருஷனை என்னை விட்டு பிரிச்சுட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியா? ரொம்ப சந்தோஷப்படாத. இந்த சந்தோஷம் உனக்கு ரொம்ப நாள் நீடிக்காது. அடிச்சு நிறுத்து. நான் இங்கே நின்னா அது எனக்கு தான் அசிங்கம். உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா இன்னும் அசிங்கம்னு தான் நான் இந்த இடத்தை விட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன கேள்வி கேக்குறியா? இங்க நடந்தது நினைச்சு நீதான் வெக்கப்படணும் புஷ்பா. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு உன் பின்னாடி வந்த மனுஷன் உன் சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு மொத்தமா இந்த வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லி வெளியில போயிட்டாரு. இதுதான் இத்தனை நாள் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைச்ச அடி. உனக்கு தேவையெல்லாம் பணம், காசு, சொத்து, நகைங்க இதெல்லாம் தானே. ஆனா நான் என்னைக்கும் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது. இப்ப கூட நான் அவர்கிட்ட சொன்னது இந்த சொத்து எதுவுமே எனக்கு வேண்டான்னு தான். ஆனா நீ சொத்துக்காக அவரையே கொலை பண்ண துணிஞ்சிட்டல. எப்பவுமே அடுத்தவங்களையே குத்த சொல்லாத புஷ்பா. உன் மேல என்ன தப்பு இருக்குன்னு முதல்ல யோசி. இல்லனா நீ இந்த ஊர் முன்னாடி இதுக்கு மேலயும் அசிங்கப்பட்ட நிப்ப. என் தகுதிக்கு உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என்ன பேச வச்சுட்ட. சீ. வெற்றி தம்பி, நீங்க வாங்க நம்ம போலாம். அதான் அவங்க பாட்டுக்கு அமைதியா போனாங்கல்ல, அப்படியே விட்டுருக்கலாம்ல. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாது, திருத்தவே முடியாது. நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வெற்றி, அம்மா இங்க நடந்ததெல்லாம் நினைச்சா எனக்கே அதிர்ச்சியாதாம்மா இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்.
உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. மனுஷங்களுக்கு பணமும் சொத்தும் தான் முக்கியமா போச்சுல. கலிகாலங்கிறது ரொம்ப சரியாதான் இருக்கு. எனக்கு மனசே சரியில்லை. நாம வீட்டுக்கு போலாம் வாப்பா. போலாமா, வாங்க. என்ன சங்கலி இப்படியா பண்ணுவ? அவங்க கிட்ட நைஸா பேசி பொறுமையா பத்திரத்துல கையெழுத்து வாங்க சொன்னா இப்படியா தூக்குல ஏத்துவ? கொஞ்சம் நீங்களாவது என்னன்னு கேளுங்க மாமா. வெற்றி, இதை என்னைக்கோ நீ பண்ணிருந்தேன்னா இந்த குடும்பம் உருப்பிட்டு இருக்கும். அப்படி சொல்லுங்கப்பா. இத பாருடா, நீ எதுக்கு பூஜாவை அடிச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ ரொம்ப லேட்டா பண்ணிட்ட. கடைசியில வெற்றியவே நீ கை நீட்டி அடிக்க வச்சிட்டல்ல. எப்படி பூஜா உன்னால நாக்குல நரம் இல்லாம பேச முடியுது? நல்ல நேரத்துல வந்தீங்க அத்தை. இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன கார்னர் பண்றாங்க அத்தை. அதுலயும் அந்த சக்தி ரொம்ப ஓவரா போறா அத்தை. இவளை தயவு செஞ்சு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அத்தை. அத்தை, நீங்க கண்டிக்க வேண்டியது என்ன இல்ல, இந்த பூஜாவை. இல்லனா நம்ம குடும்பமே ஆட்டம் காண ஆரம்பிச்சு. பூஜாவை கண்டிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல யார கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்த? அத்தை, இது ஏன் வீடு? ஏய், எப்ப நீ எனக்கு தெரியாம என் பொண்ணை கூட்டிட்டு போய் டெஸ்ட் எடுத்தியோ அப்பவே நான் இந்த வீட்டுக்குள்ள உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னல. இப்ப நீ யார கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? அத்தை, இததான் தான் நானும் கேட்டேன். இவ உடனே வெற்றியை ஏத்தி விட்டு என்ன அடிக்க வச்சுட்டா அத்தை. வெற்றி வேற அவ சொல்றதெல்லாம் அப்படியே பண்றான். அத்தை, நீங்க எப்படி எல்லாம் வளர்த்தீங்க வெற்றிய? இப்படி இவ பின்னாடி போய் சுத்திட்டு இருக்கானே. அத்தை, நான் இப்பவும் சொல்றேன், இவ தேவையில்லாததெல்லாம் பேசி உங்களை குழப்ப பாக்குறான். ஏன் அத்தை, நான் சொல்றதை எப்பவுமே நம்ப மாட்டேங்கிறீங்க? சரண்யா நீ மேல எந்த தப்பும் இல்ல. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏய், சீ, வாய மூடு. வெற்றி, இவ்வளவு முதல்ல வீட்டை விட்டு வெளில போக சொல்ல. இத பாரு, இல்லன்னு வச்சுக்கோ, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அம்மா, சக்தி சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அட பாவி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இப்படி மாறி இருக்கியே, என்ன வெற்றி? இவளை போய் நீ எப்படி நம்பிட்டு இருக்க? பெரிய இவளாட்ட எல்லாரும் முன்னாடி பிரச்சனை சரி பண்ணிருவேன்னு சொன்னா அப்புறம் இது ஏன் வீடு, ஏன் அண்ணி, ஏன் சொந்தம்னு கொண்டாடினா இதெல்லாம் ஒரு குழப்பா. இதுவே நானா இருந்தா இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் இந்த திசை பக்கமே வரமாட்டேன். இதெல்லாம் சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறவங்களுக்கு இருக்கும், ஊர் ஊரா சமைச்சு போட்டு அலையிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏய் ஏய், சும்மா கத்தாதடி. டிஎன்ஏ பிரச்சனையை உன்னால சரி பண்ண முடியலல்ல, சொல்லு. அப்ப நீ தோத்துட்டல்ல. உன்னால சரண்யா வாழ்க்கையில போச்சு. அப்புறம் என்னத்துக்கு ஏன் ஓயின்னு சொல்லிட்டு இருக்க? பூஜா, இப்ப சொல்றேன், இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன். அப்படி என்னால பண்ண முடியல, நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன். நிரந்தரமா வீட்டை விட்டு போயிடுறேன். இது சத்தியம். வேண்டா சக்தி, என் பிரச்சனை என்னோட போட்டும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? இல்ல மேடம், ஆக்சுவலி இது ஏங்க ரிப்போர்ட் என்கிட்ட காட்டுறீங்க? என்ன ப்ராப்ளம் மட்டும் சொல்லுங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் திரும்ப திரும்ப பாக்குறது தான் என் வேலையா? இல்ல மேடம், இந்த ரிப்போர்ட் தப்பா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னொரு தடவை செக் பண்றீங்களா? பாருங்க மேடம். ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? எங்க ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டு எங்க ரிப்போர்ட்டே தப்புன்னு சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல் தெரியுமா? மேடம் ப்ளீஸ் மேடம், இது எங்க அண்ணியோட ரிப்போர்ட். நான் நிஜமாவே சொல்றேன், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு தடவை செக் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த ரிப்போர்ட் தான் ஃபைனல். யூ மே கோ நவ. மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்காக ஒரே ஒரு தடவை செக் பண்ணுங்களேன். நீங்க போறீங்களா? செக்யூரிட்டியை கூப்பிடவா? செக்யூரிட்டி வேண்டாம், சாரி மேடம். என்னாச்சு சக்தி? அந்த சீஃப் நர்ஸ் எரிஞ்சு விடறா வெற்றி. எங்க ரிப்போர்ட்ல தப்பு இருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்றான். இந்த நர்ஸ் போய் சீஃப் நர்ஸ் கிட்ட என்னவோ சொல்லிருக்கான். அதான் என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம அந்த சீஃப் நர்ஸ்
என்ன வெளியில போன்னு சொல்லிட்டான். யாரு? நம்ம வந்ததுமே முதல்ல பார்த்தோமே அந்த நர்ஸா? ஆமா ஆமா, அவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா சக்தி. எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல சக்தி. அவ ஆளும் மூஞ்சியும் சை. இப்போ நீ என்ன சொன்ன? அவ ஆளும் மூஞ்சியும் சை. ஏய், என்ன மாறி சீரியல் மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஏய் இரு ஒரு நிமிஷம். ஓகே. அந்த தோடுடா. ஏய், என்ன தோடு கிடின்ற? இரு ஒரு நிமிஷம், நான் இப்ப வரேன். ஹலோ மேடம், எதுக்கு சும்மா சும்மா வந்து பாத்துட்டு இருக்கீங்க? ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை தடவை வந்து பாப்பீங்க? நான் இனிமே வர மாட்டேன் மேடம். இப்ப வேண்டாம், உங்க நம்பர் கொடுங்க, நைட் நான் கால் பண்றேன். நம்பர் மட்டும் கொடுத்தன வைய, நீ என் கையில செத்தடா. என்ன பிரியா, உனக்கு இல்லாத நம்பரா? உன் போனை கூட நானே டைப் பண்ணி கொடுக்குறேன். போன லாக்ல இருக்கா? இல்ல இல்ல. ஓ, உன் ஹார்ட் மாதிரியே ஓபனா தான் இருக்கு. ரொம்ப ஓவரா போறடா. வெளியில வா, உனக்கு இருக்கு. செல்வான்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பிரியா இல்ல. நான் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் நர்ஸ். ஏய், சும்மா விளையாடாத போ. ப்ராமிஸா? ஐயோ சாரிங்க, நான் உங்களை பிரியா நினைச்சிட்டேன். கொடுங்க, போன் நம்பரை டெலீட் பண்ணிடுற. கொடுங்க. இருங்க இருங்க இருங்க, உங்க பதட்டமும் புதுமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, இதெல்லாம் தப்பாயிடுங்க. சாரி சாரி, நான் வரேன். இந்த சக்தி போனா கிடைக்காம இருக்குமா? ஹாய். சிசிடிவில அந்த பூஜாவும் அந்த நர்ஸும் பேசின ஃபுட்டேஜ் இப்போ என் போன்ல இருக்கு. ஏய், கலக்குற போ. சக்தி, அழகுக்கேத்த அறிவு எல்லாருக்குள்ள அமையாது. அது உனக்கு தான் அமைஞ்சிருக்கு. சக்தி, உன் அழகு அறிவு யாருக்கடி வரும்? செல்லம் செல்லம். டேய் நடிக்காத. அது எப்படி கேட்டு பல்லு அசிங்கமா இருக்கா? யார் அப்படி சொன்னது சக்தி? உன் அழகு யாருக்கடி வரும்? ஃப்ராடு நீ. அந்த நர்ஸ் கிட்ட நீ வழிஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டியா? ஆமா. எப்படி? நீ போனை கட் பண்ணதா நினைச்சுக்கிட்டு ஆன்ல வச்சிருந்த. ஏய், சும்மா கதெல்லாம் விடாது சரியா? அதெல்லாம் சும்மா நடிப்பு. நடிப்பா? நீ நம்பாத. அப்படிலாம் உன்னை சும்மா விட முடியாது. உன்னெல்லாம் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இவ்வளவு சீரியஸான அலிகேஷன் சொல்ற, இன்னும் இதுன்னு கூட விசாரிக்க மாட்டீங்களா? இப்ப நீ வெளிய போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவா? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சிஸ்டர் சார், டாக்டர் சார் நீங்க வெளிய கூட்டி போங்க. வாங்கம்மா வாங்க, வெளியில வாங்க. சார் சொல்றேன்மா, வாங்கம்மா. விடுங்க. என்னாச்சு சக்தி? அந்த சீஃப் டாக்டர் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாரு வெற்றி. நான் சொல்ற எதுவுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. எங்க ரிப்போர்ட்ல தப்பு இருக்காதுன்னு அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏய், இந்த மொபைல்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கேல்ல, அது அவர்கிட்ட காமிக்க வேண்டியதானே? அதுதான் அவர் பார்க்கவே மாட்டேன்னு சொல்றாரே. பார்க்க கூட மாட்டேங்கிறாரா? ஏய், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆதாரனை சேவ் பண்ண, எல்லாம் போச்சா? என்ன இப்ப கூட உனக்கு கிண்டல் தானா? ஏய், இது உன் தங்கச்சி வாழ்க்கடா. சக்தி, இவ்வளவு நேரம் நீ ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி யோசிச்சிருக்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்ப நான் ஏன் ரூட்ல யோசிக்கவா? உன் ரூட்டா? எனக்கு புரியலடா. சும்மா சிசிடிவி ரூமுக்கு போய் அங்க உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? நீ இங்கே இரு, நான் வர வரைக்கும் எங்கேயும் போயிடக்கூடாது சரியா? மாமன் போய் எப்படி டீல் பண்றேன்னு மட்டும் பாரு. ஓகே? ஏய், ரிப்போர்ட். ஏய் சி, இந்த ரிப்போர்ட்ல இருக்கு, தூக்கி வெளியே கடாசு.
ஹலோ, யார் நீ? நீ பாட்டுக்கு வந்து நிக்கிற? யோ, எதுக்கு டோர் சாத்துற? என்னடே இந்த எதுக்கு அடிக்கிற? கட்டெல்லாம் சரி பண்ணு. என்ன பூஜா, இன்னைக்குன்னு பார்த்து உனக்கு ரொம்ப வேர்க்குது. மாமா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வந்திருக்காளே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இன்னைக்கு மாட்டணும். ஏய் சொல்லு பூஜா, என்னது அது? என்ன இப்ப அது நீ இல்லன்னு சொல்ல போறியா? இவ சொன்னாலும் சொல்லுவா வெற்றி. சொல்லுவா சக்தி. அத்தை, இது என்னன்னு எனக்கு தெரியல அத்தை. எனக்கு சக்தி மாதிரி எல்லாம் கிரிமினலா யோசிக்க வராது அத்தை. நான் அப்ராணி அத்தை. இதுல இருக்கிறது நான் தான். ஆனா நான் எப்பவும் போலதான் அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் பார்க்க போனேன். சத்தியமா இவன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போவான்னு எனக்கு தெரியாது அத்தை. அண்ணா சக்தி, நான் தானே அந்த ஹாஸ்பிட்டல்ல சொன்னேன். இவளுக்கு எப்படி தெரியும்? நல்ல வேலை, நாம இவங்கள ஃபாலோ பண்ணதே இவங்க யாருக்கும் தெரியாது. வீடியோல மட்டும் நான் பேசின ஆடியோ ரெக்கார்ட் ஆயிருந்தது. கண்டிப்பா மாட்டிருப்பேன். தேங்க் காட். சகுந்தலம்மா, இவ எங்களை ஃபாலோ பண்ணி வந்து ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிச்சிருப்பா. ஐயோ, ஆதாரமே இல்லாம எப்படி பேசுறா பாருங்க அத்தை. என் பேரு கெடுக்கணுங்கிறதுக்காகவே என் மேல வீணா இவ பழி போட்டுட்டு இருக்கா. நீங்க சொல்லுங்க, சக்தி சொல்றதெல்லாம் உண்மையா? பூஜாதா ரிப்போர்ட்ட மாத்தி தர சொன்னாளா? அம்மா, கவலைப்படாத. அத்தை, பூஜாவை நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்லுங்க, சரண்யா நீ மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டேன். இப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா நான் தான் உங்க மருமகன்னு? சக்தி மேம், அவ என்னமோ ஒத்துக்கிறது. நான் சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் நீ தான் மருமக. அண்ணி, என்ன இங்கே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணன் கூட ஜாலியா கிளம்புங்க. அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். அண்ணி, அண்ணன் நின்னுக்கிட்டு இருக்காரு, நீங்க கிளம்புங்க. போங்க. ஏய், யார் வீட்டுக்கு யார்டி போறது? இன்னும் என்னம்மா, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் என்ன? டேய், அவ எவ்வளவு கேவலமாலாம் பேசிருப்பா நம்ம குடும்பத்தை பத்தி. டேய், இப்ப கூட வேணும் சொல்லிட்டு போனா பார்த்தல, அப்புறம் நான் மட்டும் எப்படி அசோக் ஏத்துக்கணும்? இங்க பாரு வெற்றி, நான் சொன்னதுதான். ஊர்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் சரண்யா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கூட்டு போ சொல்லு. அது வரைக்கும் சரண்யா இங்கதான் இருப்பா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? என் பொண்ணு சகுந்தலா வாழப்பட்ட அவமானத்துக்கு இதான் பிராயச்சித்தம். அசோக் என் பொண்ணு கால்ல விழணும். அது வரையிலும் என் பொண்ணை நான் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. சரண்யாவும் என்ன மீறி போக மாட்டான். அப்படி ஒருவேளை அவ போனா, சரண்யா, அதோட இந்த அம்மாவை நீ மறந்துடு.
ரங்கநாயகி ரங்கநாயகி அம்மா அம்மா அண்ணா அண்ணி அத்தை அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அண்ணன் கூட போங்க. அத்தையை நான் சமாளிச்சுக்கிறேன். சரண்யா வா, இதை விட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. உன் வயிற்றுல நம்ம குழந்தை வளருது. இப்ப கூட நம்ம சேர்ந்து வாழலனா எப்படி? இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி பிரிஞ்சே வாழ்றது? அண்ணி, இவ்வளவு நாள் நீங்க தனியா இருந்தீங்க, ஓகே. இனிமே நீங்க தனியால் இல்ல, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. குழந்தையோட அப்பா கண்டிப்பா உங்க கூட தான் இருக்கணும். நீங்க கிளம்பி போங்க அண்ணி. எப்படி நீ போய் சிசிடிவியை ரெக்கார்ட் பண்ணிட்டா என்ன ரங்கநாயகி ஏத்துக்கிட்ட மாட்டி விடலான்னு பாத்தியா? முடியாது சக்தி. நீ நினைச்சதை விட நான் ரொம்ப பெரிய கேடி. ஆமாண்டி, நான் தான் ரிப்போர்ட்டை மாத்தி தர சொன்னேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுல. நீ தழகையில நின்னு தண்ணி குடிச்சாலும் என்கிட்டலாம் உன் பாச்சா பலிக்காது. இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? போயும் சரண்யா நிக்கிட்டயா மோதுற? பாவண்டி அவங்க. அப்போ நான் வேணா உன்கிட்ட மோதவா? சொல்லு சக்தி, மோதவா? ஏய், எல்லா நாளும் இப்படி ரங்கநாயகி அத்தைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்களை ஏமாத்தலான்னு நினைக்காத. உன் சுயரூபம் ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதான் போகுது. காலா காலத்துக்கும் நம்ம கோவில் சாமிக்கு பிரசாதம் செஞ்சு கொடுக்கிற பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். மத்தபடி இந்த பரிவட்டம் புகழ் இதுல எல்லாம் எனக்கு ஆசை இல்லைங்கய்யா. அம்மா, இது நாங்க கொடுக்கறது இல்லம்மா, இது உங்க குடும்ப உரிமை. பரம்பரையா இது உங்களுக்கானதுமா. அதனாலதாம்மா நாங்க சொல்றோம் இத. இல்லங்கய்யா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என்னக்கா இது? அதான் ஊர்க்காரங்க எல்லாமே சேர்ந்தே சொல்றோமே. உன் உரிமையை நீ எதுக்கு விட்டு கொடுக்கற? சரின்னு சொல்லுக்கா. ஆமாமா. ஐயா, எங்க அக்காக்கு பதிலா நான் சொல்றேன். எங்க அக்கா பரிவட்டத்தை ஏத்துக்கும். அம்மா, நாங்க எல்லாம் எடுத்த முடிவை நீங்க சந்தோஷமா ஏத்துக்கங்கம்மா. நிறுத்தியா? யோ பஞ்சாயத்து, யாரோட பரிவட்டத்தை யாருக்கு கொடுக்கறது? உங்களுக்கெல்லாம் தராதரமே தெரியாதா? ஏய் ஏய், என்ன எகிறீங்க? அதான் அக்கா பேசிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன? உங்க அக்கா பேசினா எடுபடி நீ வேணா பயப்படலாம். நாங்களே எதுக்கு பயப்படணும்? புஷ்பாமா, நீதிமணி ஐயாவுக்கு தான் பரிவட்டம் கட்டுற உரிமை இருக்கு. ஆனா இப்ப அவர் எங்க இருக்காரு நமக்கு தெரியல. அந்த உரிமைய ஐயாவோட சம்சாரம் மீனாட்சி அம்மாவுக்கு தர்றோம். இதுல என்னமா தப்பு இருக்கு? இவ சம்சாரம்னா அப்ப நான் யாரு? நம்பர் 2. ஏய் ஓ, அப்படியா? சரி 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 சரி, போங்க. போய் மெச தொடங்க. ஊரு ஃபுல்லா பொங்கி போடுங்க. போங்க. மீனாட்சி அம்மா மரியாதை கிட்ட போனா உங்களுக்கு என்ன? போங்கப்பா, போய் மெஸ்ஸ திறந்து வேலைய ஆரம்பிங்க. போங்க. நீ என்ன விட்டு இப்படி சொல்ற? நல்லா வக்கனையா என்ன மட்டும் கேள்வி கேளு, சரியா? யார கேட்கணுமோ அவங்கள கேட்காம விட்டுரு. தம்பி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? உண்மைதாமா, இப்படி ரோஷமே இல்லாத பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நீங்க சொல்றது 100% சரிதாமா. என்ன? யார் ரோஷம் கிட்டவங்க? இங்க பாரு புஷ்பா, இப்ப சொல்றேன் கேளு. பரிவட்டம் எங்க அம்மாக்கு தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அப்படி கேளுங்க.
யமுனா வேண்டாமா விடு. நீ சும்மா இருமா. புஷ்பா, ஊரே எங்க அம்மாக்கு பரிவட்டம் கட்டி அழகு பார்க்க போகுது. ஓரமா வந்து நின்னு பாத்துட்டு எங்க அம்மா செஞ்ச பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுங்க. அதுக்காச்சும் இவளுக்கு தகுதி இருக்கான்னு தெரியலையே. ஏய், என்னங்கடி என்னங்கற ஆளாளுக்கு நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், உங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? யோ பஞ்சாயத்து, நீங்க சொல்லுங்க, இந்த மீனாட்சிக்கு தான் பரிவட்டம்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? அதானே, இந்த வருஷம் பரிவட்டம் எங்க அக்காக்கு தான். எப்பவுமே பரிவட்டம் எங்க அம்மாவுக்கு தான். அம்மா நீ வாமா. அம்மாமா கொஞ்சம் இருங்கம்மா. பரிவட்டம் கட்டுறதுல இப்படி ஒரு சிக்கல் வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. எல்லாம் கேட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த வருஷம் கோயில் திருவிழா ரொம்ப விசேஷமானது. ஏன்னு ஒவ்வொன்னா சொல்றேன். நம்ம கோயில் குளத்துல நாம 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்ச சங்கு, அதை எடுத்து வச்சு தீர்த்த சங்கு திருவிழாவை நடத்த போறோம். அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப சங்கு எடுத்துட்டு போய் குளத்துக்குள்ளேயே போட்டுருவோம். 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி தீர்த்த சங்கு திருவிழாவையே நடத்துறோம். இந்த வருஷம் குளத்துல யாரு இறங்கி சங்கு எடுக்கிறாங்கன்னு பாப்போம். யாருக்கு சங்கு கிடைக்குதோ அதை வச்சு நாம எல்லாரும் ஒரு முடிவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷ பூஜையிலையும் கோயில்ல சாமிக்கு ராத்திரி பிரசாதம் செஞ்சு படைக்கணும். படைச்சிட்டு கோயில் நடைய சாத்திடுவோம். ராத்திரி சாமியே வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடும். இந்த தடவை நீங்களும் அவங்களும் படையல் படைக்கட்டும். யாரு பிரசாதத்தை சாமி ஏத்துக்குதோ அதை வச்சு நாங்களே ஒரு முடிவுக்கு வர்றோம். மீனாட்சி அம்மா, நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். என்னாச்சுப்பா, எங்க போற? அது இல்லம்மா, இன்னைக்கு துஷ்ட சக்திகளோட ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் சாமி எல்லாம் கும்பிட்டு அதை அடக்கி வச்சுட்டு வரேன். நீ பேசுறது ஒண்ணுமே புரியல வெற்றி. ஏ சக்தி, நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு போ. நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன், சரியா? போங்க. ஏய், எங்கடா போனா? நம்ம முன்னாடி தானடா கோயிலுக்குள்ள வந்தான். அதுக்குள்ள எப்படிடா மாயமா போயிட்டான்? ஆமா பங்காளி, அதான் எனக்கும் புரியல. சரி, யாருக்கும் தெரியாம கோயிலுக்குள்ளே வச்சு சோழியை முடிச்சிடலாம். சரி பங்காளிடா. டேய், ஏதோ சத்தம் கேட்ட மாதிரில. பங்காளி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பங்காளி, வா போலாம். சரிடா, வாங்க போலாம். டேய், கேட்டுச்சு தானே? ஆமா பங்காளி, ஏதோ சவுண்ட் கேட்டது. டேய், அந்த மரத்துக்கிட்ட இருந்தாண்டா சத்தம் வருது. டேய், யாரோ கலாய்கிறான்டா நம்மள. அங்க ஏதோ உருங்கிறது, வட போயிடலாம். அங்க ஏதோ இருக்கிற மாதிரில. டேய், யாரா அது? டேய், வெளியே வாடாங்கற. டேய், வாடா வெளியே. எங்கடா
ஏன்டா ஓடுறான்? சரியான பயந்தாங்கோலிங்கடா. டேய் வெளியே வாடா. தீர்த்த சங்கம் எடுக்கிற வைபவம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. குளத்துக்குள்ள இருக்கிறது புராதனமான சங்கு. அது யாரு கையில கிடைக்குதோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் தயாராகுங்க. சக்தி, தைரியமா போயிட்டு வா. நீ போயிட்டு வர வரைக்கும் நாங்க உனக்காக சாமி கும்பிட்டுட்டு இருப்போம்மா. சக்தி, மனசுல சாமியை மட்டும் நினைச்சுக்கோ, மத்த எண்ணங்கள் எதுவும் வேண்டாம். சரிம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா. ரொம்ப ஓவரா இருக்குடா. பாத்தியா? சரி சரி வாங்க குளத்துக்கிட்ட போலாம். ரெண்டு குடும்பமும் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் நேரம் காலத்தோட ஆரம்பிக்க வேண்டாமா? எல்லாரும் வாங்கப்பா வாங்க. அக்கா, முதல்ல சக்தியை நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம்க்கா. என்னம்மா உளர்ற? சங்கு யாருக்கு கிடைக்கணும்னு அந்த சாமி நினைச்சதோ அவங்க கைக்கு சங்கு கிடைச்சாச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறலாம். ஆஸ்பத்திரிக்கு. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? சக்தி, அம்மா தாயே, சக்தி, சக்தி இங்க பாருங்க. சக்தி, என்னம்மா என்னம்மா என்ன சொல்ற? என்னம்மா சொல்ற? சக்தி, 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 அக்கா அக்கா, அவ கையில ஏதோ இருக்கு பாருங்களேன். அங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. என் சக்தி நான் ஜெயிச்சிட்டா. சொன்னேன்ல. என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. சாமியோட சங்க என் பொண்ணு கொண்டு வந்துட்டாயா? அப்பா சொடலமட கற்பண்ண சாமி, என் புள்ள உசுர காப்பாத்தி கொடுத்துட்டீங்க சாமி. கொடுங்க அந்த சங்க கொடுங்க. குடுமா. அக்கா இத குடுக்கா. இந்தாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. சாமி, இது ஒரிஜினலா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. அம்மா தாயே. சாமியா சொல்லிட்டாருப்பா இதான் ஒரிஜினல் சங்குன்னு. சக்தி, உன் கையில சங்கு கிடைக்கிறதுக்கு நீ மட்டும் இல்லம்மா, உன் குடும்பமே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த சாமி உன் பக்தியை பரிபூர்ணமா ஏத்துக்குச்சுன்னு அர்த்தமா? அக்கா, யோ, என்ன விளையாடுறீங்களா? நான் கொண்டு வந்ததுதான் ஒரிஜினல். இவர் கையில இருக்கிறது போலி. அப்பாமா, இத பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சங்குன்னு. சும்மா சும்மா பிரச்சனை பண்ணாதீங்கம்மா, அப்புறம் இந்த ஊர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்காது. சரி வாங்கப்பா, போய் பூஜையை பார்ப்போம். பாத்து எந்திரிமா. அக்கா நீங்க போயிட்டே இருங்க, நான் சரி வந்துடுறேன். தம்பி. யமுனாக்கா பிரசாதம் செய்யறத பத்தி நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது, யமுனா பிரசாதம் செய்ய போறாங்களா? ஏய், இத எப்ப முடிவு பண்ணீங்க? ஆமா, அதுக்கே மருமகனை இப்படி சாக்காகிறியே? ஆமா, எனக்கு புரியல. ஏன் நான் பிரசாதம் செஞ்சா என்ன? பிரசாதம் செஞ்சா என்னவா? ஹலோ, காலையில எந்திரிச்சு இட்லி பானை ஏத்தி இறக்கி பக்கத்திலே ஒரு அடுப்புல சாம்பார் வச்சு பக்கத்திலே அம்மிக்கல்ல சட்னி அரைச்சு 2 இட்லி சாம்பார் உடனே உங்க மெஸ்ல போடுற மாதிரி ஈஸி நினைச்சீங்களா? கோவில் பிரசாதங்க. வெற்றி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதுவா இருந்தாலும் வெளிப்படையாவே சொல்லுங்க. இன்னும் என்னத்த வெளிப்படையா சொல்றது? வெற்றி, நீ சும்மா இருக்கியா? அக்கா, நீ வெற்றி சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதக்கா. அக்கா, நீ சும்மா இரு. வெற்றி, இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப யமுனா அக்கா சமையல் செய்யதான் லாய்க்குன்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன்.
அப்புறம் என்ன எதுவும் தப்பா சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். இங்க பாருங்க, சாமிக்கு பிரசாதம் செய்யறது ஒரு கலை. ஆனா யமுனாக்கு அதெல்லாம் சொடக்கு போட்டாலும் வராது. இதெல்லாம் செட் ஆகாதுங்க, விட்டுருங்க அப்படியே. என்ன வெற்றி, என்ன மட்டம் தட்டுறீங்களா? நான் ஏங்க உங்களை மட்டம் தட்ட போறேன்? உண்மையா சொன்னேன். அதுக்கு பேர் மட்டம் தட்டுறதா என்ன? அது என்ன, எப்படி நீங்க எங்களால முடியாதுன்னு சொல்லுவீங்க? கோயில்ல வச்சும் அப்படிதான் சொன்னீங்க, சக்தி அக்காவையும் அப்படிதான் சொன்னீங்க, இப்போ யமுனா அக்காவையும் அப்படியே சொல்றீங்க. ஏன் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? விடு விடு, தம்பி ஏதோ மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லிடுச்சு. நீயாச்சு வெற்றி தம்பியாச்சு. சாந்தாக்கா, நான் சீரியஸாவே சொல்றேன். யமுனாலாம் இட்லி சாம்பார் வைக்க தான் லாய்க்கு. அக்கா, கோயில் பிரசாதம்லாம் சரியா வராதுக்கா. பேசாம நம்ம மீனாட்சி அம்மாவே செய்யட்டும். இல்லனா பிரசாதம் வெறும் சாதமா தான் வரும். சாமி இல்ல, நம்ம தெருவுல சுத்திட்டு இருக்கிற ஆசாமி கூட சாப்பிட முடியாது. பூசாரி, பூஜை ஆரம்பிங்க. சரிங்க. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல யமுனா? மீனாட்சி அக்கா சொன்னபடி பயபக்தியா பிரசாதம் எல்லாம் செய்யணும், சரியா? சரிக்கா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் பிரசாதம் செய்யட்டும். அத சாமி முன்னாடி படைச்சிட்டு நாம நட சாத்திட்டு போயிருவோம். நாளை காலையில் நட திறந்து பார்ப்போம். அப்ப சாமி யார் பிரசாதத்தை சாப்பிட்டு இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம். என்னம்மா, 2 பேரும் ஒத்துக்கிறீங்களா? நான் தான் எப்பவோ ஒத்துக்கிட்டேனே, அப்புறம் என்ன? எனக்கும் இதுக்கு சம்மதம் தான். சரிங்கம்மா, நீங்க பிரசாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். பூசாரி, 2 பேரோட படையிலையும் வாங்கி சாமி முன்னாடி வச்சு பூசைய ஆரம்பிங்கய்யா. அம்மா தாயே, என் பிரசாதத்தை சாப்பிடு, இல்ல சாப்பிடாம போ. ஆனா கண்டிப்பா அந்த யமுனா பிரசாதத்தை மட்டும் சாப்பிடாதம்மா. அக்கா, அவங்க பண்ணது எவ்வளவு நல்லா இருக்கு பார்க்கவே. அதுக்கு தாண்டா சொன்னேன், நல்லா யோசிச்சு பண்ணணும்னு. அம்மா, எனக்கு தெரிஞ்ச நான் சுத்த பத்தமா எந்த ஒரு குறையும் இல்லாம உனக்கு பிரசாதம் செஞ்சு படைச்சிருக்கேன். இத நீ கண்டிப்பா ஏத்துக்கணுமா? என்ன யமுனா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிற? என் பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டியா? அதெல்லாம் உங்க புத்தி. என் பிரசாதத்தை ஏத்துக்கோங்கன்னு தான் நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். யமுனா அக்காக்கு பாசிட்டிவா மட்டும்தான் நினைக்க தெரியும், மத்தவங்கள மாதிரி நெகட்டிவாலாம் நினைக்க தெரியாது. பிடித்திருக்கா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? இங்க பாருங்க புஷ்பா, சாமி மனச மட்டும்தான் பாக்கும். அது உங்களுக்கு நாளைக்கு புரியும். யமுனா, நல்ல விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப போய் எதுக்கு இவகிட்ட எல்லாம் வம்பு இழுத்துட்டு இருக்க? வாங்க நம்ம போலாம். பூசாரி பிரசாதத்தை வச்சாச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கதவை சாத்திடலாமாங்கய்யா? சரி சாத்துங்க, போலாம். யோ பூசாரி, கதவை இழுத்து சாத்தியா. எல்லாரும் போயிட்டாங்களான்னு சுத்தி பாடுறா.
எல்லாரும் போயிட்டாங்கக்கா, யாரும் இல்ல. எதுக்கா இங்க வர சொன்ன? சங்கிலி, இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம்டா. சாமி வந்து பிரசாதத்தை சாப்பிடுங்கிறதெல்லாம் எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல. ஏன்க்கா இப்படி சொல்ற? முழுசா சொல்றது கேளுடா. அப்படியே சாமி நிஜமா வந்தாலும் ஏன் பிரசாதத்தை சத்தியமா சாப்பிடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது கரெக்ட் தான்க்கா. அத போய் எவன் தின்னுவான்? சங்கிலி, ஹோட்டல்ல வாங்கி வச்சிருக்கோம்ல, அத சொன்னேன். அத சாமி தின்னுமா? இப்ப என்ன பண்றது? அதுக்குதான் ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன? நீ என்ன பண்றனா, நைட்டோட நைட்டா கோயிலுக்குள்ள இறங்கிடு. இறங்கி சொல்றது செய்டா. நான் சமைச்சு வச்சல அந்த பிரசாதம். நீ எங்க சமைச்ச? ஹோட்டல்ல தானே வாங்கணும். சரி, ஹோட்டல்ல வாங்கினதான். அத மொத்தமா எடுத்துட்டு வந்து வெளியில தூக்கி போட்டுரு. எப்பாடி என்னமா யோசிக்கிறக்கா நீ? டேய், போட்டின்னு வந்துட்டா நாம ஜெயிக்காம விட்டுறக்கூடாது. எதையாவது பண்ணி ஜெயிச்சுணும். நாளைக்கு விடியும் போது ஊரே மேலதாளத்தோட வந்து கோயில திறக்கட்டும். அப்போ உன் பிரசாதம் காலியா இருக்கும். கரெக்ட். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடனே அம்மா தாயேன்னு பக்தியோட கத்திட்டு உள்ள போவேன். நீ என்ன பண்ற? உடனே அக்காவோட பிரசாதத்தை சாமி சாப்பிட்டுருக்கு, புஷ்பா அக்கா தான் ஜெயிச்சாங்கன்னு நீ சொல்லணும். நம்ம பின்றக்கா நீ. சரி சரி, நீ போய் தட்டு புட்டுன்னு கோயில இறங்கு. கர்ப்ப கிரகத்துக்குள்ள நீ போ, சரியா? என்ன முழிக்கிற? அதுக்குள்ள போறதெல்லாம் உன் பொறுப்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ போக்கா. நீ கோயிலுக்குள்ள எகிரி குதிக்கிறத பாத்துட்டு சந்தோஷமா போறேன்டா. அக்கா, நான் கோயிலுக்குள்ள குதிச்சதும் அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் ஒரு விசில் அடிக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டு நீயும் பதிலுக்கு ஒரு விசில் அடிச்சுட்டு போயிடு. எனக்காகலாம் காத்துட்டு இருக்காத. நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே என் பங்காளிங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சரக்கா? லைட்டா மூஞ்ச பாரு. சரி சரி, காலையில நட திறக்கும் போது சரியா வந்து சேரு. எங்கேயாச்சும் மட்டையாகி விழுந்து வச்ச தொலைச்சிருவேன். மட்டையெல்லாம் ஆக மாட்டா, போ. அம்மா காயே வெற்றி. அம்மா பாட்டி அக்கா, சாமி பிரசாதத்தையே சாப்பிட்டிருக்கு. நமக்காக கொஞ்சம் பிரசாதத்தையும் வச்சுட்டு போயிருக்கு. ஆமா சந்தா, சாமி சாப்பிட்டதும் அதுக்காக பிரசாதம் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் விட்டு வைக்கிறது ஐதீகம் தான். இந்த சங்கிலி போய் எங்க போய் தொலைஞ்சா? உனக்கு இருக்குடா ராஸ்கல். ஐயோ, விடிஞ்சிருச்சா? நான் எப்படி இங்க வந்தேன்? நேரம் கோயில் நட வேற திறந்திருப்பாங்களே. ஐயோ, அக்கா கொல்ல போது. டேய், எங்க போன? எங்க போய் தொலைஞ்ச? நான் வச்ச பிரசாதம் அப்படியே இருக்கு. யமுனா வச்ச பிரசாதம் மட்டும் காலியா இருக்கு. நேத்து கோயிலுக்குள்ள வந்து என்னடா பண்ண? கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அமிச்சல. மரமடிக்கு அப்ப கூட ஏறல. உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படுறதுக்காக உன்னை அனுப்புனேன். அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே. அக்கா, எப்படி சொல்றதுன்னே தெரியலக்கா. நேத்து முன்னாடி தானே கோயிலுக்குள்ள இறங்கினேன். சன்னதி கிட்ட போனக்கா.
போட்டியில ஜெயிச்சாச்சுக்கா. நீ சாமிக்கு வச்ச பிரசாதத்தெல்லாம் இப்ப தூக்கி எறிய போற. நாளைக்கு கோயில் நட திறக்கும் போது அந்த யமுனா தோத்து போய் நிப்பா. ஏய், எங்கடா அவ? தெரியல பங்காளி. ஏய், தள்ளு. பங்காளி, நான் சொன்னல அவங்க தான் இவங்க. போதும்பா போதும்பா. டேய், இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ துர்காவை ஜெயிக்க விடக்கூடாதுடா. பாத்துக்கலாம். இவனுக்கு எப்படியாவது துர்காவை அடிச்சு தூக்கி போட்டுருவானுங்கல்ல. தீப்பந்தத்தை எடுத்துட்டு வர சொல்லு. இது வரைக்கும் 72 பேரை போட்டிருக்கானுங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பா, இந்த போட்டோ பாருங்க. இதான்பா அந்த புள்ள. போங்க. கொலை பண்ணிடாதீங்கப்பா. மயக்கத்திலே இருக்கட்டும். ஒரு 10 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்திருக்கணும். பந்தம் வரணும். இருக்கட்டும், போங்க போங்க. புடிச்சிருவாங்க பங்காளி. டேய், கருப்பு இருக்குடா. வாங்கடா சாமி கும்பிட்டு போலாம். ஐயா, எந்த காத்து கருப்பா அண்டாம பாத்துக்கையா. பாத்து வரணும்.
மீனாட்சக்கா இங்க வாயேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வா. அக்கா என்ன சாந்தா? என்னாச்சு? ஏன் இப்படி வேர்க்க ஓடி வரீங்க? ஊரே ஒரே பரபரப்பா இருக்கு தம்பி. ஊர்ல பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க, ஊரே பரபரப்பா இருக்கு. பஞ்சாயத்தா? என்னக்கா சொல்றீங்க? பொதுவா நாம தானே பஞ்சாயத்தை கூட்டுவோம். இப்ப என்ன அவனுங்க கூட்டி இருக்கானுங்க? அதானே. அப்படி என்ன பஞ்சாயத்து? ஐயோ அதை எப்படி சொல்லுவேன்? விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கே ஒரே படபடப்பா இருக்கு. சாந்தா, முதல்ல பதட்டப்படாம விஷயத்த சொல்லு. அக்கா, உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. அக்கா, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். கோயில்ல சாமி நகையெல்லாம் யாரோ திருடிட்டாங்களாம். என்னது, சாமி நகையெல்லாம் காணுமா? யாரு முதல்ல சொன்னது? ஊருக்காரங்க எல்லாம் பஞ்சாயத்துல தான் இருக்காங்க. ஊரே ஒரே பதட்டமா இருக்கு. அம்மா, எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த நகைங்க பத்திரமா இருக்கணும். அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனாலும் இந்த நகைங்களை ஊர்ல ஒப்படைச்சிருங்கம்மா. இன்னைக்கு கோயில்ல பூஜை, நம்ம 3 பொண்ணுங்களும் சாதிச்சுட்டாங்க. உனக்கு பரிவட்டம் ஏற போகுதுன்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா இப்படி ஒரு திருப்பு முனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இவ்வளவு நாள் நம்ம கோயில் நகை பத்திரமா தானே இருந்துச்சு. இன்னைக்கு காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. என்னமோ நடந்திருக்கு. ஆனா வில்லுப்பாட்டுக்காரி நேத்து தான் வில்லுப்பாட்டு அடிச்சு சொன்னா. கொலநாசம் யாருக்கோ தப்பு நடக்க போகுதுன்னு சொடலமாடக்காரி எல்லாம் சொன்னா. இன்னைக்கு பார்த்து எப்படி கோயில் நகை காணா போச்சு? சாந்தா, நீ பொறுமையா இரு. இப்ப எதுக்கு பதட்டப்படுற? பூசாரி ஐயா, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? கோயில் நகைய முழுசா தொலைச்சிட்டு அழாம வேற என்ன பண்ணுவாரு? பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஆளே திருடிட்டானா என்னமோ. ஏய், பூசாரி எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க. ஏமா, பூசாரி இப்ப எப்படிப்பட்டவர்னு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நகைங்களை காணோம், அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறதுன்னு சொல்லுங்கம்மா. அவர் தானே பொறுப்பேத்துக்கணும், அவர் தானே பதில் சொல்லணும். பூசாரி ஐயா, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? உண்மையை சொல்ல வேண்டியதானே? அத சொல்லாம ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? மீனாட்சிமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன உண்மையை சொல்ல சொல்றீங்க? ஐயா, நானே சொல்றேன். நகைங்கெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு.